நம்மளுக்கு கண்டிப்பா நோவாவை பத்தி தெரிஞ்சிருக்கும், எப்ராஹிம் பத்தி படிச்சிருப்போம், ஈசாக்க தெரியும், யாக்கோப்ப தெரியும், ஜோசப்ப தெரியும், அடுத்த மோசிய பத்தி தெரியும், அப்புறம் தாவீது ராஜா, சாலமன் ராஜா, எசேக்கியேல், ஜெரமியா, தானியேல், லிஸ்ட் சொல்லிக்கிட்டே போலாம். ஓகே, இவங்களை பத்தி எல்லாம் சர்ச்ல போதிச்சிருக்காங்க. நம்மளுக்கு இவங்களை பத்தி கண்டிப்பா சில விஷயங்கள் நம்மளுக்கு தெரியும். ஓகே, பட் பைபிள்ல ஒரு முக்கியமான ஒரு நபர் பத்தி எழுதியிருக்காங்க. ஓகே, ஒரு முக்கியமான ஒரு நபர், அப்போஸ்தலராகிய பவுல். ஓகே, அவரை பத்தி இன்னும் நிறைய பேருக்கு தெரியல. அவரோட விஷயங்கள் எல்லாமே நம்ம படிக்கிறோம், அவரோட போதனை எல்லாமே நம்ம பைபிள்ல படிக்கிறோம். பட் அவர் யாரு, அவர் எவ்வளவு முக்கியமான ஒரு நபர் என்று நிறைய பேருக்கு ஒன்னும் முழுசா புரியல. ஓகே, ஏன்னா தேவனாகிய கர்த்தரு அப்போஸ்தலராகிய பவுல தேர்ந்தெடுத்து ஊழியத்துக்கு அனுப்புனார். அப்ப தேவனே தேர்ந்தெடுத்து ஊழியத்துக்கு அனுப்பும் போது எவ்வளவு விஷயம் ஆண்டவர் பவுல் மூலியமா வெளிப்படுத்த, எவ்வளவு விஷயம் அவர் சொல்லி இருப்பாரு. சோ நம்ம அப்போஸ்தலர் பவுல் பத்தி நம்மளுக்கு தெரியும். அவரை பத்தி நம்ம தெரிஞ்சாதான் அவர் பைபிள்ல எழுதின நிறைய விஷயத்துக்கு நம்மளுக்கு பதில் கிடைக்கும். ஓகே, இட் வில் மேக் சென்ஸ். அவர் பத்தி தெரிஞ்சாதான் இது எல்லாமே நம்மளுக்கு புரியும். ஓகே, வாங்க கடைசி எக்காலம் யூடியூப் சேனலுக்கு வாங்க. ஓகே, அப்போஸ்தலர் பவுலை பத்தி தான் நம்ம அடுத்தது நம்ம பேச போறோம். அவர் யாரு, அவர் எப்படி ஆண்டவர் தேர்ந்தெடுத்தாரு, அவரோட கதைகள் என்னது, அவர் என்னத்தை போதிச்சாரு, அவர் எவ்வளவு முக்கியமான ஒரு நபர் என்று நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, நம்ம அதை பத்தி பேசுவோம். கண்டிப்பா வாங்க கடைசி எக்காலம் யூடியூப் சேனல். ஓகே, உங்களை அங்க நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.